Good morning students. Standard 9, subject English, Unit 1. Learning the game. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணார், அவரோட கோச் யார், அதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணதோட பார்த்துருந்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து சம்மர் கேம்பில் தான் வந்து என்ன பண்ணார்னா விளையாண்டார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் இயரில் இன் மை ஃபஸ்ட் இயர் அட் சர்தாஸ் ராம் I played 55 practice matches during the summer break of 60 days. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 1 இயர் விளையாண்டதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து 60 டேஸில் 60 நாட்கள் எவ்வளோ மேட்ச் விளையாண்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 55 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்ற அந்த கேம்பில் மை சம்மர் செஷன் யூஸ்டு டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் end at 4:30 PM. இந்த சம்மரில் வந்து அவரோட பிளேயிங் செஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 7:30 to ஈவினிங் 4:30 வரைக்கும். மை ஈவினிங் செக்ஷன் would start at 5 PM after only a 30 minutes break. ஈவினிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 5 PMக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இதுக்கிடையில் பார்த்தோம்னா ஒரு 30 minutes தான் அவருக்கு வந்து பிரேக் கிடைக்கும். டியூரிங் த பிரேக் சார் would often give me some money to go and have a vada pav. அதாவது இந்த டைமில் வந்து அந்த பிரேக் டைமில் சார் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து பணம் கொடுத்து போய் என்ன வடபா அப்படின்னாக்கா அந்த மும்பையில் ஒரு பாப்புலர் மும்பை ஃபாஸ்ட் ஃபுட், அங்கே மும்பையில் ஃபேமஸான ஒரு ஃபுட்டு என்ன அப்படின்னா வடபா, அதை போய் சாப்பிட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுப்பாங்க. Between 5 PM and 7 PM I would have 5 more net session. ஈவினிங் 5 o'clock to 7 o'clock வந்து நான் எத்தனை நெட் செக்ஷன் விளையாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கிட்ட இருக்கும், அதிகமாக தான் இருக்கும், 5க்கு மேலே பயிற்சி எடுக்கணும். Towards the last 15 minutes sir would place a 1 rupee coin on top of the stumps. லாஸ்ட் 15 minutes விளையாட போகிற நேரத்தில் சார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டம்ப் மேலே 1 ரூபி காயின் ஒன்று வைப்பாங்க. அண்ட் இஃப் ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட், ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை அவுட் ஆகாமல் விளையாடணும். த காயின் வாஸ் மைன், நான் அவுட் ஆகாமல் விளையாண்டுட்டேன் அப்படின்னா அந்த காயின் வந்து எனக்கு. இதை வந்து லாஸ்ட் 15 minutesல தான் வைப்பாராம் சார். இன் திஸ் செக்ஷன் எவ்ரி பவுலர் இன் த கேம்ப் வுட் கம் அண்ட் பவுல் டு மீ. இந்த செக்ஷனில் ஒவ்வொரு பவுலரும் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா பவுலிங் பால் போடுவாங்க. வித் சம் 60 to 70 பாய்ஸ் ஃபீடிங், அதில் வந்து 60 or 70 பாய்ஸ் கிட்ட ஃபீடிங் பண்ணுவாங்க. இன் மீட் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் த கிரவுண்ட் டு சர்வீவ் தோஸ் இன்டென்ஸ் 50 minutes. ஸோ அந்த 50 minutes லாஸ்ட் 15 minutesல கொடுக்குற பாலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஹிட் வெறித்தனமாக அடித்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா என்னால் அந்த காயினை வந்து வின் பண்ண முடியும். வின்னிங் த 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically trained. ஸோ அந்த 1 ரூபி காயினை வந்து நான் வின் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் அது எனக்கு வந்து ஹவு டு கான்சன்ட்ரேட், அதாவது கான்சன்ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான். இது கடைசி நேரத்தில் எப்படி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் மாதிரி தான் சார் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதே போல் அந்த காயினை எனக்கு வின் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். At the end of it all, sir would tell me to run to full circuits of Shivaji Park with my pads and gloves on. அதாவது இந்த லாஸ்ட் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பார்க்கில் இப்போ எல்லாமே விளையாண்டு முடிச்சிட்டோம், விளையாண்டதுக்கப்புறம் அந்த காயினை வின் பண்ணிட்டோம்னா சார் எப்போவுமே நம்ம சொல்லுவாங்கன்னா அந்த சிவாஜி பார்க்கை வந்து 2 rounds ஓடி வரணும். பேட்ஸ் அப்படின்னா அந்த காலில் போடுறது, க்ளவுஸ்னால் கையில் போடணும். இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், அந்த பார்க்கை வந்து 2 times வந்து ரவுண்ட் பண்ணி வந்தால் தான் இந்த அன்னைக்கு செஷன் வந்து முடிஞ்சுது அப்படின்னு மீனிங். That was the last part of my training and I would be completely excused by the end of it all. ஸோ ஒவ்வொரு நாளும் முடிவும் இப்படி தான் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா போயிட்டு இருந்துச்சு. விளையாடுவோம், லாஸ்ட் 15 minutesல காயினை வைப்பார், அதுக்கப்புறம் அந்த பார்க்கை வந்து 2 times வந்து ரன் பண்ணணும். இதுதான் டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக இருந்துச்சு. இட் வாஸ் அ ரொட்டீன். I would repeat
ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ். இது மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு சம்மர் ஹாலிடேஸ்லாம். அண்ட் இட் ஹெல்ப்டு மீ டு பில்ட் அ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெமினா. ஸ்டெமினா அப்படின்னு சொன்னோன்னா என்னோட ஃபிசிக்கல் உடல் ரீதியாகவும் சரி, நான் மன ரீதியாகவும் தயாராகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சம்மர் ஹாலிடேஸில் விளையாண்டது. Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. Occasionally எப்போயாவது என்னோடய அப்பா வந்து என்னை வந்து என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது நான் எப்போயுமே எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன். என்ன கேட்பேன்னா, அங்கே பக்கத்தில் வந்து காக்டெயில், அதாவது எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி ஒரு ஜூஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அந்த கிளப்பு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதை வந்து எங்கள் அப்பா கிட்டே நான் எப்போவுமே கேட்பேன். While this regular demand was a little unreasonable because at the time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sisters. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு கேட்குறது வந்து ஒரு காரணம் இல்லாமல் நான் கேட்டுருவேன். எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் கேட்டுருவேன். ஆனால் அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, தவிர்க்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னோடய அப்பா வந்து என்னோடய ஃபேமிலியை, என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டரை வந்து டேக் கேர் பண்ணணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு நிறையா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தோணலை. அப்போ நான் உணரவே இல்லை. மை ஃபாதர் வுட் இன்வேரியபிளி எண்ட் அப் கிவிங் மீ வாட் ஐ வாண்டட் ஜஸ்ட் டு see me happy. ஸோ அந்த டைமில் அப்பா வந்து நான் என்ன கேட்குறனோ அதை வாங்கி கொடுத்து என்னை என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்படுத்துவாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணிக்கல, ரியலைஸ் பண்ணலை. அப்போ வந்து எனக்கு அடுத்து பிரதர் சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களையும் டேக் கேர் பண்ணணுமே அப்படிங்கிறத வந்து நான் அப்போ வந்து உணரலை. பட் நான் என்ன கேட்குறேனோ அதை அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துவாங்க. On other days when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus. ஸோ அப்பா வராத நாளைக்கு நான் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிவாஜி பார்க்லேருந்து போவேன், பஸ்ஸில் போவேன். அப்படி பஸ்ஸில் நான் மட்டும் தனியாக போகும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அஸ்லீப் தூங்கிடுவேன். இஃப் ஐ மேனேஜ்டு டு சிட் டவுன், உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிடுவேன், தனியாக போகும்போதெல்லாம் தூங்கிடுவேன். எனி ஒன் ஹூ ஹேஸ் பீன் ஆன் எ மும்பை பஸ் அட் பிக் ஹவர்ஸ் வில் நோ ஜஸ்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கெட் எ சீட். மும்பை சிட்டியில் வந்து பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் சீட் போட்டு உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட், ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆன் டேஸ் வென் ஐ வாஸ் நாட் ஸோ லக்கி, சில நாள் வந்து எனக்கு வந்து சீட் கிடைக்காது, ஐ எம் நாட் லக்கி அந்த டைமில். இட் வாஸ் ஸ்டில் எ சேலஞ்ச் ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் வித் த கிட் பேக். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. சீட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் நிற்கணும் வித் மை கிட் பேக். என்னோடய திங்ஸ், அந்த பேட்டு பவுலு இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன், அந்த கிட் பாக்ஸோட நிற்கிறது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. பிகாஸ் த பஸ் கண்டக்டர் வுட் இன்எவிட்டபிளி கம்ப்ளைண்ட் அபவுட் மீ. ஏன்னா பஸ் கண்டக்டர் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், இன்எவிட்டபிளினா தீவிரமாக என்னென்னா, இவ்வளோ நிறையா பேர் வர இடத்துல நீ இவ்வளோ பெரிய பேக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கம்ப்ளைண்ட் அபவுட் மீ டோக்கிங் அப் த ஸ்பேஸ் ஃபார் ஆஃப் அனதர் பேசஞ்சர்ஸ். அதாவது இன்னொருத்தவர் ஒரு பேசஞ்சருக்கான இடத்தையும் நீ அடைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் திட்டிகிட்டே இருப்பார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், ஒரு சேலஞ்சாகவும் இருந்துச்சு. இட் குட் பி embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. ஸோ சில நேரம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த எம்பாரசிங்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கண்டக்டர் என்கிட்ட ரூடாக நடந்துக்கிடுவார். சம்டைம்ஸ் என்கிட்ட கேட்பா, நீ 2 டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஐ டிட் நாட் ஹாவ் த மணி ஃபார் த செகண்ட் டிக்கெட். ஆனால் என்கிட்ட 2 டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் இருக்காது. அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட் அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்களாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். டர்ட்டி கிளாத்ஸ் ஆஃபன் ஆடட் டு த எம்ப்ராஸ்மெண்ட். அது மட்டும் இல்லை, நான் போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். ஏன்னா கிரவுண்டில் விளையாண்டுட்டு வந்தது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அதுவும் எம்ப்ராஸ்மெண்ட்னா அது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் பஸ்ஸில் வரும்போது. வித் த டைம் ஐ இவால்வ்டு எ வே ஆஃப் ராப்பிங் த கிட் பேக் அரவுண்ட் மீ. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, என்னோடய கிட் பேக்கை வச்சு நான் என்னை ரேப்பிங்னா கவர் பண்ணிக்கிறது. அந்த ட்ரெஸ் அழுக்காக இருக்கிறது தெரியாமல் நான் என்ன பண்ணிக்குவேன், கவர் பண்ணிக்குவேன். ஜஸ்ட் அஸ் த ஹெல்மெட் அண்ட் பேண்ட்ஸ்
became a part of me while batting. ஸோ அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஹெல்மெட்டு, பேட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு என்னை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்னோடய ட்ரெஸ் வந்து அழுக்காக இருக்கிறது காட்டாமல். ஸோ த கிட் பேக் பிகேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ ஆன் த பஸ். எப்பயுமே வந்து பஸ்ஸில் போகும்போது கிட் பேக் அப்படிங்கிறது என் பக்கத்திலே இருந்துக்கிட்டு இருக்கும். I would often take the bus or train from Bandra to Church Gate. என்னோடய வீட்டிலேருந்து பஸ் இல்லைனா ட்ரெயினில் வந்து வருவேன். எங்கே எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் சர்ச் கேட் வரைக்கும் வருவேன். எப்போ அது அடிக்கடி அதில் தான் வருவேன். அண்ட் இட் வாஸ் ஆல் எ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, இந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு வர்றது. ஸோ பஸ்ஸில் வந்து இந்த கிட் பேக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தது. ஈவன் தோ ஐ லவ்டு கிரிக்கெட், இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், என்னோடய கிரிக்கெட்டை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, விரும்பினேன். தேர் வேர் ஸ்டில் அக்கேஷ்னல் டேஸ் வென் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய காலனி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவேன், லீவ் நாளில் சில நாட்கள் வந்து விளையாடுவேன் என்னோடய வீட்டுக்கிட்ட. சச் அ ஃபன், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். தட் ஐ வுட் கன்வீனியன்ட்லி ஃபர்கெட் I was supposed to go to the nets. ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாண்டுட்டு நான் எங்கே போக, நெட்ஸ்னால் அந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஃபர்கெட், மறந்துடுவேன். இஃப் ஐ டிடன்ட் டர்ன் அப், அச்ரேகர் சார் வுட் ஜம்ப் ஆன் டு ஹிஸ் ஸ்கூட்டர் அண்ட் கம் டு ஃபைண்ட் மீ. ஸோ நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு அங்கே போகிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா உடனே அச்ரேகர் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, தாவி குதித்து அவரோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வந்து என்னை கண்டுபிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுவார். சார் வுட் ஸ்பாட் மீ இன் த மீலி, அதாவது அந்த ஸ்பாட்டுக்கே என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னாக்கா சார் வந்து வந்துடுவாங்க. எவ்வளோ பீப்புள் மீலி அப்படின்னு சொன்னாக்கா கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள், எவ்வளோ பீப்புள் சுற்றி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிடுவார். அண்ட் விர்ச்சுவலி ட்ராக் மீ அவுட். ட்ராக் அப்படின்னா இழுத்துக்கிட்டு போகிறது. நான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுருந்தாலும் எவ்வளோ பீப்புள் இருந்தாலும் என்னை வந்து என்ன பண்ணிடுவார், அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுவார். I would come up with excuse but he would have none of it. நான் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் என்ன பண்ண மாட்டார், அதை கண்டுக்கவே மாட்டார். He would get me to change and head off to சிவாஜி பார்க். என்ன பண்ணுவார்னா, என்னோடய ட்ரெஸ்ஸை, அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னைய சிவாஜி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஆன் த டிரைவ் he would tell me, அவர் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போதே சொல்லிகிட்டே போவாராம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்சென்ஸ் கேம்ஸ் வித் திஸ் கிட்ஸ். அதாவது நீ இந்த குழந்தைங்களோட விளையாண்டு நீ என்னோடய டைமை வந்து என்ன பண்ணாத, பைத்தியக்காரத்தனமாக வேஸ்ட் பண்ணாத. இன்சென்ஸ்னால் முட்டாள்தனமாக நீ பண்ணாத. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். உனக்கு வந்து உனக்காக யார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, கிரிக்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா நெட், அந்த பயிற்சி களத்தில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் ஹார்ட். ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு, ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ண. அண்ட் சி வாட் த மேஜிக் கேன் ட்ரான்ஸ்பியர். ஸோ நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா அதுக்கப்புறம் என்ன மேஜிக், என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத நீனே பார்க்க முடியும். ட்ரான்ஸ்பியர் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுறது. அதுக்கப்புறம் என்ன மேஜிக் நடக்குதுங்கிறத உன்னால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போவார் என்னைய. We need to have proper career orientations. அதாவது என்ன சொல்லுவார்னா, நீ உன்னோட நோக்கம் வந்து சரியாக இருக்கணும். ஓரியன்டேஷன்னா அந்த நோக்கம், கோல் வந்து என்ன இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூஸிங் த டைப் ஆஃப் கரியர் யூ வாண்ட். அதாவது உன்னோட கரியருக்கு வந்து உன்னோட பர்சனாலிட்டி இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவார். Choose something you enjoy and really want to do and you will be successful. நீ ஏதாவது ஒரு இதை சம்திங் சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னா ரொம்ப அதை என்ன பண்ண, யூ என்ஜாய் பண்ணி உண்மையாக நீ அதில் செயல்பட்ட அப்படின்னு சொன்னாக்கா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். நீ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவ அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நீ ஏதாவது ஒரு கரியரை வந்து சூஸ் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உன்னோட பர்சனாலிட்டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. At the time I hated being dragged off, but as I look back, அதாவது அந்த டைமில் அவர் இந்த மாதிரி என்னை வந்து சொல்லி இழுத்துக்கிட்டு போகிறது, ட்ராக்ட் ஆஃப் அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போகிறத வந்து நான் என்ன பண்ணேன், வெறுத்தேன். ஆஸ் ஐ லுக் பேக் ஐ ஃபீல் ஷீப்பிஸ். அதாவது அதுக்கப்புறம் நான் அதை நினச்சி என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா வெட்கப்பட்டுட்டேன்.
ஸோ இப்போலாம் நம்ம பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், ஃபீல் பண்ணேன். ஷீப்பிஷ் அப்படின்னா வெட்கப்படுது. அபவுட் மை ஆக்ஷன், நான் இப்போலாம் நடந்துக்கிட்டேனே நினச்சி வெட்கப்பட்டேன். அண்ட் கேன் ஒன்லி அட்மயர் அச்ரேகர் சார் ஃபேர் சைட்டர்னட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப இப்போ அவரை நினச்சா என்ன பண்ணுறேன்னா ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஃபேர் சைட்டர்னட்ஸ்னால் ரொம்ப அவரை வந்து ரொம்ப போற்றி புகழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் ஆல்சோ பனிஷ்ட் மீ ஆன் ஒன் அக்கேஷன்ஸ், ஒரு டைம் வந்து சார் வந்து என்னை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு. when trying to teach me a very important lesson, ஸோ அன்றைக்கி வந்து என்னென்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லி கொடுக்குறதா இருந்தாங்க சார். ஒன்ஸ் ஐ பங்க்டு மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ், ஸோ பங்க்டு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஆப்சண்ட். ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து நான் என்ன ஆகிட்டேன், ஆப்சண்ட் ஆகிட்டேன், ஈவினிங் ப்ராக்டிஸ்க்கு போகாமல் எங்கே போயிட்டேன்னா டு வாட்ச் அண்ட் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச், நாட் ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். ஸோ அவர் டீச் பண்ணதுக்கு நான் போகாமல் இன்டர் ஸ்கூல், அதாவது ஸ்கூலுக்கு இடையில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்க்கு போய் நான் அங்கே போய் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சார் வுட் பி தேர், அங்கே பார்த்தா ஆன்டிசிபேட்டிங்னா எதிர்பார்க்கவே இல்லை, சார் பார்த்தோம்னா அங்கே இருந்தாங்க. ஹி வாஸ் ஆங்க்ரி, சாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அண்ட் ஹீ செட் இட் வாஸ் நாட் ஃபார் மீ டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் ப்ளே ஃபார், நீ வந்து இங்கே வந்து மற்றவங்க விளையாடுறதா பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் உனக்கு இல்லை. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இன்றைக்கி வந்து இவங்க விளையாடுறதை நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு நாள் நீ வந்து என்ன பண்ணுவ, எல்லாரும் இந்த வேர்ல்டே என்ன பண்ணுவாங்க, நீ விளையாடுறத பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். Had it not been for sir, I would not be a cricketer. So I turned out to be. அன்றைக்கி சார் மட்டும் என்னை அப்படி கோச் பண்ணலனா இன்றைக்கி நான் என்னவா இருக்க முடியாது, I would not be a cricketer, ஒரு நல்ல கிரிக்கெட்டராக என்னால் மாறியிருக்க முடியாது. He was the strict disciplinarian and did everything he good for me. அவர் நல்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக நல்ல ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் என்னை ஒரு சிறந்த முறையில் எல்லா விதத்துலேயும் அவர் வந்து என்ன என்னைய குட்டாக மாற்றிருக்காரு. I own myself to him, நான் என்னை வந்து அவருக்காக அர்ப்பணிக்கிறேன். ஸோ அந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா அவர் கிரிக்கெட் பிளேஸ் போனது, அவர் எப்படி அவர் கோச் வந்து இவரை மாற்றி நல்ல ஒரு குட் கிரிக்கெட்டராக கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி அவர் சச்சின் டெண்டுல்கர் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் சொன்னது தான் நமக்கு லெசனாக கொடுத்துருந்தாங்க பார்த்தோம். சச்சின் டெண்டுல்கர் வந்து என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ஜுனா அவார்ட் 1994 வாங்கியிருக்காங்க, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997, பத்மஸ்ரீ 1999, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013 வாங்கியிருக்காங்க. கோச் அச்ரேகர் பாஸ்ட் அவே ஆன் 2nd January 2019 at the age of 87 at his சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ். இவரோட கோச் அச்ரேகர் சார் இருந்தார் இல்லையா, அவர் வந்து எப்போ பாஸ்ட் அவேனா இறந்துறது, எப்போ இறந்தாருன்னா January 2, 2019 அவரோட ஏஜ் அப்போ பார்த்தோம்னா 87. ஸோ சிவாஜி பார்க்கில் தான் அவரோட இதை பண்ணுறாங்க. Tearful Sachin was at the funeral and paid the tribute by carrying his coach mortal remains to the Serenation ground. இது வந்து ரொம்ப அவர் இறந்தது வந்து சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அவர் கண்ணீர் மல்க என்ன பண்ணார்னா, ஃபியூனரல் அப்படின்னா அந்த இறுதி சடங்கில் வந்து அவரை தகனம் அதாவது லாஸ்ட் வரைக்கும் இறுதி சடங்கில் வந்து லாஸ்ட் வரைக்கும் இவர் வந்து தூக்கிட்டு போனார், தன்னோட தோளில் அவர் வந்து சுமந்து தூக்கிட்டு போனார். யாருன்னா அவரோட சாரை, அச்ரேகர் சாரை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.